சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாரில் தலைவர் பார்ட்டி வைக்காரு முத்துக்கு. முத்து பயங்கரமாக சரக்கடிக்கிறாரு. இந்த சரக்கடிக்கிறத பார்த்த சிட்டி, இங்கே தான் நீ சரக்கடிச்சிட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா? அந்த சத்யாவும் நானும் பேசுகிறது சேர்றது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அது போக நீலாம் குடிக்க மாட்டியா? நான் குடிக்காரனா திருடனா? இப்படிலாம் உன் பொண்டாட்டி பேசுகிறா. உன்னையும் அசிங்கப்படுத்தி உன் தொழிலே பண்ண முடியாமல் உன்னை முடக்கி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாரு மனசுக்குள்ளே. உடனே டேய் அவன் குடிக்கிறத ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு, வீடியோ எடுக்க சொல்கிறாரு. இதை எடுத்து நேராக ஆன்லைனில் போட்டு விட்டு ஊர் புறம் பரப்பி விடு. இந்த மாதிரி இப்படி குடிச்சிட்டு அலைகிறவங்க வண்டியில் யாரும் ஏறாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி போட்டால் அவனுக்கு தொழிலே நடக்காது. அதுபோக அவன் பொண்டாட்டி என்ன குடிக்காரங்க, அவன் புருஷன் எவ்வளோ பெரிய குடிக்காரன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியட்டும், அவள் அசிங்கப்படட்டும் அப்படிங்கிறாங்க. அண்ணே நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சு எதுவும் ஆயிராதானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, போட்டு விடு. அவனுக்கு அந்த நாலேஜ் அவனுக்கும் கிடையாது, அவன் ஒய்ஃபுக்கும் கிடையாது. சரியா? சத்யாவது பேசினா கூட யாருன்னு சொல்லிட்டு அவன் ஐடியில் போய் பார்ப்பான். அந்த உரமும் இவங்களுக்கு கிடையாது. நீ உன் பாட்டில் பண்ணிவிடு நானாச்சு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சூப்பராக பண்ணிடலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி விட்டுருந்தாரு. இதை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு டிரைவர் குடிச்சிட்டு இப்படி வண்டி ஓட்டுறவர் யாருமே லைக் பண்ணக்கூடாது, இந்த தொழில் யாருமே இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்காக பரவுது. இந்த வீடியோ மனோஜும் பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு எப்போ அங்கே பாருங்கள் எப்படி குடிச்சிட்ருக்கான் பாருங்கள் பாரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்னடா இது முத்து தானா அப்படிங்கிறாங்க. பொறுத்து பாருங்கப்பா முத்து தான் தினம் குடிச்சிட்டு அலைஞ்சான். இப்போ பாருங்கள் நம்ம ஊர் பூரா நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு இதை பார்த்துட்டு மீனாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதெல்லாம் தெரியாத முத்து வீட்டுக்கு வராங்க. பயங்கர ஃபுல் போதையில் வராங்க. உடனே என்ன முத்து போதை காணுமா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஊர் பூரா ஒன்று சொல்லுதுங்க பாரு அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மீனா கடுமையான கோபத்தில் இருக்காங்க. வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே, நம்ம தொழிலே ஆப்பு வைக்காங்க, இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. நம்ம பார்லர் இருக்கும்போது ஏத்தாப்பில் யார் இருந்தால் நம்ம சரியாக கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. உடனே சாரிப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சாரிலாம் சொல்லாதடா, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், குடியால் நீ கெட்டு போயிடாத வச்சிடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ கேட்குறது மாதிரி இல்லை. மீனாவும் பல முறை சொல்லியிருக்கா. யார் சொல்ல தான் நீ கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்க சொல்லு. நீ செய்கிறது எல்லாமே அப்பா சரின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தையும் நான் சரின்னு சொல்ல முடியுமா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அப்பா இன்றைக்கி கூட நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா கார் வாங்கலான்னு போனேன். அந்த காரை கூட வேணுக்குனே கெடுத்தான்ப்பா. என்னையும் ரோகிணியும் 3 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறான்ப்பா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாப்பா. வீட்டில் தான் என்ன அசிங்கப்படுத்துகிறான், இது பண்ணுறான்னா தெருவிலையும் அப்படி தான் பண்ணுறான். இவனுக்கு கிடைக்கிற சின்ன கமிஷனுக்காக நான் வாங்க போகிற காரை கெடுக்கிறான். அந்த கமிஷன் நானே இவனுக்கு கொடுத்துருப்பேன் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் கமிஷனுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தேன், நான் கார் வாங்கணும்னு போனேன். நீ சும்மா ஒரு பிஸ்னஸுமே பண்ணாமல் உங்கள் அம்மா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு வீண் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாண்டா அவருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் தரிசனம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும், யாரையாவது கூப்பிட்டு போனால் கமிஷன் தருவாங்க, அப்படி தானே குடிக்க தானே அப்படி அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ரோகிணி மரியாதை பேசுங்க, அவருக்கு இன்னொரு ஆள்கிட்ட பணம் வாங்கி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி அவன் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டான், தான் கார் ஓட்டுறாமல் அப்படியே குடிச்சிடுவான். மீனா பூக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாள், அதையும் வாங்கி குடிச்சிடுவான் அப்படிங்கிறாங்க. அவராது உழைச்சி குடிக்காரு, நீங்கள் உழைக்கவே இல்லாமல் வண்டியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவர் என்ன எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் பேசுகிறேன், அவங்க வீட்டுக்காரர் உழைச்சி இந்த வீட்டுக்கு 1 ரூபா கொடுத்துருக்காரா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவன் உழைச்சி கொடுக்கலாம், அது என் பையன். அதுபோக அவன் மாமனார் இப்போ 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு, இன்னும் 15 லட்ச ரூபா அனுப்புவார், பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 15 கோடி ரூபாவும் அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எத்தனை கோடினாலும் அனுப்பிட்டு போட்டுவோம், என் வீட்டுக்கார குறை சொல்வது நான் ஏற்றி சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் இவன் குறை சொல்வதை பேசிகிட்டு இருக்கேன், அவன் புருஷன் குடிக்கிறத ஊருக்குள்ள உள்ள எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் காரி துப்பிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் அவன் சொல்லதை கேட்டுட்டு ஆடு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்களை மாதிரி ஒன்றுன்னா சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் என்னடி சொன்னேன் வச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே வயசு வேறு வருது. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறார், அப்பா எங்க மன்னிச்சிக்காங்கப்பா, நான் இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அந்த பூ ஆட்டத்தில் தரலப்பா ஒரு ஏரியா தலைவர், அவர் ஒரு கார் வாங்கி தர சொன்னார்ப்பா அவருக்கு வேண்டியவருக்கு. அந்த ஷோரூமில் போய் வாங்கி கொடுத்தேன்ப்பா, பார்ட்டி வச்சாங்க, நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன், இல்லை பீர் தானே அடி அப்படின்னு சொன்னாங்க, அதான் அடித்தம்பா அப்படிங்கிறாங்க. டேய் பீரும் சரக்கு தானடா அப்படிங்கிறாங்க. உடனே சாரிப்பா அப்படிங்கிறாங்க. நீ அடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஊர் பூரா அசிங்கமாகிடுச்சு, எப்படி உன் தொழிலை பண்ணுவ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கலந்துக்கிட்டே இருக்காரு. பொழப்பும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க உங்களை நம்பி நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் மன்னிச்சிக்கோ, உழைப்பில் நான் கார் வாங்கி தந்தேன், நான் நல்லபடியாக பண்ணியிருக்கணும், அப்படி குடிச்சிருக்கக்கூடாது, நான் ரொம்ப நாளாக குடிக்கல மீனா, இன்றைக்கி
அவர் வந்து கம்பல் பண்ணனால தான் குடித்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அடுத்தவங்க சொன்னாலும் உங்களுக்கு புரிய வேண்டாமா, வைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க மீனா. சுருதி வீட்டு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனில் நான் குடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்துச்சு. நான் குடிக்காமல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன் உனக்கு தெரியுமில மீனா அப்படிங்கிறாங்க. தெரியுதுங்க, இன்றைக்கி நிலைமைக்கு பாருங்கள், ஊர் பூரா உங்களை வந்து பெரிய குடிகார மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது யாருன்னு தான் தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சிடலாம். யார் வந்து உங்களுக்கு பகையாளின்னு தெரியல, அது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கேற்றாப்புல இருந்துக்கலாம். நான் வேணா அதை வேணா ஐடியில் போய் பார்க்குறேன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பர் அதில் இருக்கும், அதை வேணா எடுத்து தரேன், நீங்கள் வேணா பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி இந்த உதவி மட்டும் செய்யுமா, அது யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, உனக்கு வந்து ஏகப்பட்ட பேர்ட்ட நீ பண்ணி வச்சுருக்க, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இதை வச்சு எதுவும் பேசாத, முத்து வந்து குடிச்சிருக்கான், அவன் மேலே எனக்கு வருத்தம் இருக்குது சரியா, ஆனால் வந்து அவன் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் என்னது பண்ணாலும் அவன் நல்லவன், மனோஜ் எது பண்ணாலும் கெட்டவன் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல, முத்து வந்து நல்லதுக்கு தான் எல்லா விஷயத்தையும் செய்வான். இந்த விஷயம் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, ஆனால் வந்து அவன் எதிர்காலத்தை பாதிக்குன்னே தெரியாமல் அவன் செஞ்சுருக்கான். அதுவும் கல்வி அறிவும் அது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இப்படி சொன்னதை பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு, அப்பாவே நம்மளை படிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே அப்படி அழுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ அழுது என்ன ஆக போகுது, நடந்தது தான் நடந்து போச்சு, இப்போ நடக்கிறத எப்படி மாற்ற போகிறீங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கார் வச்சு தான் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம இந்த கார் தொழில் இல்லைன்னா என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதான் தெரில மீனா, எனக்கு இந்த டிரைவர் தொழில் தவிர வேறு ஒரு தொழிலும் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ஃபீல் பண்ணாதீங்க, இன்னுமே அதை செய்யாதுங்க அப்படிங்கிறாங்க. இன்னுமே நான் செஞ்சாலும் செய்யாட்டலும் இந்த வீடியோ வந்து அப்படியே ஆன்லைனில் இருக்க தான் மீனா செய்யும், எல்லோரும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி மீனா ரூமுக்கு வராங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை எந்த ஐடியிலேருந்து இது வந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபோன் நம்பரையும் எடுத்துட்டேன். அது போக வந்துட்டு அவங்ககிட்ட நம்ம சொன்னால் அந்த வீடியோவை எடுத்து விட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப பேருக்கு பரவி இருக்காது, ஒரு 30 பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க, 6 பேர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கூட அவங்க ஐடியில் போய் அதை அழிக்க சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த உதவி மட்டும் செய்யுமா அப்படிங்கிறாரு இவங்க முத்து சொல்கிறாரு ஸ்ருதிகிட்ட. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஸ்ருதி உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப வாசல் வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்களை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் கார் வாங்கக்கூடாது, நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காரு, அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் மட்டும் நினைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சூப்பர் ரோஹிணி, இப்படி தான் செய்யணும். இவன் குடிகாரன் தானே, ஊருக்கு புறம் தெரியட்டும், இப்பேற்பட்ட பையனை அவர் பெற்று வளர்த்துருக்காருன்னு ஊருக்கு புறம் புரியட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த பையனை நீ தான் பெற்று அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பெற்றதுக்கு தான் அந்த வயிறை நான் ரொம்ப திட்டுவேன் அப்படிங்கிறாங்க விஜயா. திட்டிக்கோ, மூத்த பையனை பெற்றதுக்கு உனக்கு வயிற்று திட்ட மாட்டேன், கடைக்குட்டி பையன் பெற்றதுக்கு வயிற்று திட்ட மாட்டேன், இந்த முத்த பெற்றதுக்கு மட்டும் திட்டுவானே அப்படின்னு இருக்காங்க. ஏங்க அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே செய்கிறாங்க, சிலவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலவங்க தெரியாமல் செய்கிறாங்க. முத்து வந்து எந்த கேட்டகரியில் செஞ்சாலும் அவனுக்கு தான் தெரியும் சரியா. இவ்வளோ நாள் அவன் குடிக்காமல் தான் இருந்தான், என் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து, மீனா சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து குடிக்காமல் தான் இருந்தான். இன்றைக்கி ஏதோ நடந்துட்டு அதை யாரோ வேண்டாதே செஞ்சுருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி அந்த வீடியோ எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் யார், எதுக்கு எங்கள் அத்தான் நம்பரை வந்து நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவரை குடித்த மாதிரி காமிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருமா அப்படிங்கிறாங்க. நான் யாராக இருக்கட்டுங்க, நீங்கள் எப்படி போடலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது வந்து ஃபைனான்சியல் சிட்டி நம்பருமா, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நம்பரை சொல்கிறாங்க மீனாட்ட. மீனா ஏதோ சிட்டியா, அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறாராம், அவர் தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காராம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர கோபம். அந்த மீனா அந்த சிட்டி தான் பண்ணியிருக்கான், அவனை என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறாங்க. அவன் முன்கோவம் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கு, நான் பண்ணதுனால தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லை சத்யாவோட பைக்கில் வந்தான், அப்போ வந்து நான் தான் சொன்னேன், குடிகார பையில் என் தம்பி ஏன் ஏற்றிட்டு அலையுதுன்னு சொன்னேன், அந்த பையில் தான் செஞ்சுட்டானே நம்ம தெரிலங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி தேவையில்லாமல் அவன்கிட்ட வச்சுக்கிற அப்படிங்கிறாங்க. உன்னை எதுவும் சொன்னானா அப்படிங்கிறாங்க. இன்னி எதுவும் சொல்லலை, நான் தான் அவனை திட்டினேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி முத்து வரதை பார்த்துட்டு, என்ன என் ஆஃபீஸில் வந்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக ஆன்லைனில் போட்டதை அதை எடுத்து விடு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் எடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே எடுக்கலைன்னா வெளுத்துவிடும் அப்படிங்கிறாங்க முத்து. இந்த வீடியோவை எடுத்து நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவேன், இன்னும் நீ கொஞ்சம் டேமேஜ் தான் ஆவ, ஒரு நாளும் வாழ்க்கையில் நீ ஒரு தொழிலும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒரு திருட்டு பையன் உனக்கே எவ்வளோ யோசனை இருக்கும், எனக்கு எவ்வளோ யோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆள் வாங்குதாங்க நான் முத்து விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. டேய் நீ தானே போட்ட, யார் வச்சு போட வச்ச, அதை எடு அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்லைன்லேருந்து எடுத்துடுறாங்க. அப்புறம் அதில் உள்ள ஜாயின் நம்பரை பூராமே எழுதி வாங்கிக்கிறாங்க. எழுதி வாங்கி நேராக முத்து சுருதிட்டு போகிறாங்க. சுருதி இந்த நம்பர் யார் ஐடியில் இருக்குன்னு பாருமா அப்படிங்கிறாங்க.
ஒரு 4, 5 பேர் ஐடியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை அப்படியே அழிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அழிச்சு விட்றாங்க. அழிச்சு விட்ட பின்னாடி இதெல்லாம் முற்றிலுமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு அப்போ தான் சந்தோஷம் வருது. ஸ்ருதி ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்தானே, இந்த குடும்பத்துக்கு சேர்த்தானே, இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் சேர்த்தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எதாக இருந்தாலும் அந்த முத்துக்கும் மீனாக்குமே இந்த ஸ்ருதி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலை, இது எப்படியாவது எங்களுக்குள்ள ஒரு கலகத்தை கிளப்பி ஏற்படுத்தி விடணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த தொழில் என்ன வேறு தொழில் பண்ணலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்க ஆஃபர் தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கோ எதுலேயோ போட்டு ஓட்டுங்க, நல்ல மாதிரி இருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமா கம்பெனி கூட இருக்குது, அங்கே கூட ரெகுலர் ஆஃபர் வாங்கி தரேன், அதை கூட ரெகுலராக ஓட்டுங்க, இன்னும் என்ன குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ ஆன பிறகு, எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ அசிங்கம் ஆன பிறகு இனிமேல் போட்டு நான் குடிக்க மாட்டேன், இன்றைக்கி கூட நான் குடிக்கணும் போகல ஸ்ருதி. மீனா அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லுறது இதுதான், குடிக்கணும்னு போகல. இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு காரை ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனார். எல்லாருமே சிறக்கு அடித்தாங்க. நான் வேணான்னு சொல்லி பார்த்தேன். கடைசி பட்சத்தில் முடியாத பட்சத்தில் அப்படி நடந்துருச்சு. அதை அவன் குடிக்கலன்னா வீடியோ எடுத்து அனுப்பிட்டான், அதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சிட்டியை பேசினதுனால நம்ம தம்பி கூட சேரக்கூடாதுன்னு சொன்னதுனால என் வீட்டுக்கார அசிங்கப்படுத்திட்டான், அவனை வச்சுக்கிறேன், பொது வீதியில் அவனை வச்சு 4 இழுப்பு இழுத்தோம்னா கை நிட்டோம்னா சரி வந்துடுவான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனாட்ட போகிறாங்க. மீனா நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அந்த சிட்டியை நீ எதுவுமே செய்ய வேண்டாம், காலம் அதுக்கு பார்த்து சொல்லிவிடும், நான் 4 குரூப் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், இன்னும் வரமாட்டான் நம்ம கதைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் தம்பியும் தம்பி கதைக்கும் வரமாட்டான், பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன தொழிலுங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த டிரைவர் தொழிலை தவிர வேறு ஒரு தொழிலும் தெரியாத அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சரிங்க பாருங்கள், ஆஃபர் எப்படி வருதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நேராக வண்டியை கார் ஸ்டாண்டுக்கு எடுத்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. ஒரு ஆஃபர் வரல, எல்லாருக்குமே ஆஃபர் வந்துகிட்டே இருக்குது. உடனே முத்துட்டு சொல்கிறாங்க, முத்து உனக்கு எவ்வளோ ஆஃபர் வரும், இப்போ ஒரு ஆஃபரும் வரல பாரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த வீடியோ பார்த்த வருவதான், எல்லாருமே உன்னை குடிக்காரன் இந்த வண்டி வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க, அதனால தான் ஆஃபர் போகிற எல்லாருக்கும் போயிட்டுருக்கு, இது என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, வர ஆஃபர் வரும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லு, நான் செய்யணும்னு செய்யலை, ஒரு ஆளுக்கு உபகாரம் சொல்லி நான் செய்யறதுக்காக நான் ஷோரூம் போனேன், இப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பகையாளி இப்படி செஞ்சுட்டான், யார் செஞ்சா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த சிட்டி தான் அப்படிங்கிறாங்க. உன்னை எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சிட்டியை பகையாளியாக உனக்கு ஆறது காரணமே நாங்கள் தானே, உனக்கும் சுட்டிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எங்கள் வட்டி பிரச்சனையில் தானே இந்த பகையாயிருச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது எப்படி நடக்கணுமோ நடக்கும், என்ன நான் ஜோசியக்காரரை நம்ப மாட்டேன், அந்த ஜோசியக்காரர் இப்போ இன்னும் மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தியா, இன்றைக்கி உங்களுக்கு பெரிய கண்டம் அப்படின்னாரு. பெரிய கண்டம் ஆகிப்போச்சு, ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவது நடக்க தான் செய்து செல்வோம், நீ சொன்ன மாதிரி இனிமேல் என் வாயும் அதையும் அடைக்கிட்டு சதனம் இருக்குது, நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபாரினில் இருந்துட்டு ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு. உடனே சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் முத்து, நீங்கள் பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன உதவி மேடம் பண்ணேன், நானே இப்படி ஒருவர்கிட்ட உதவி கேட்குற மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் சாதாரணமாக ஒரு பாரில் போய் நின்றேன், அதை எடுத்து வீடியோ போட்டு விட்டு நீ குடிகாரன் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நீங்கள் ஓட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்து பற்றி விட்டுதாங்க. எனக்கு எந்த ஆஃபருமே கிடைக்கல, தொழிலுக்கு என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுறாரு. உடனே அந்த கனடா மேடம் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நினச்சா கூட கனடாவில் கூட உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி தர முடியும், அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்ல குணம், எதையுமே எதிர்பார்க்காம அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டிங்க, என்ன ஏதுன்னு கூட அந்தளவுக்கு கேட்கல நீங்கள், அவங்க ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களும் சூப்பர் டைப்பாக இருப்பாங்க போல், அவங்களும் பெரிய அளவில் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், அந்த நிமிஷத்தில் என் வீட்டுக்காரையும் கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தா, நான் அவங்ககிட்ட என்ன விஷயத்துக்கு நான் சாட்சி கையெழுத்து போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை, சரி மேடம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். என் வீட்டம்மா பைக் ஒன்று மாட்டிக்கிச்சு மேடம் ஸ்டேஷன், அதை எடுக்கக்கூடிய பதட்டத்தில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன், வேறு எதுவும் நினைக்காதாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, நான் கனடா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்லாமல் புரியாமல் போயிட்டீங்க, என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் பதட்டத்தில் வந்துட்டேன், நான் வர காரணம் நீங்கள் தானே, இல்லைனா நான் அங்கே தான் இருந்திருக்கணும், வர முடியாமல் போயிருக்கோம், என்னோடய பிஸ்னஸையும் கவனிக்க முடியாமல் போயிருக்கோம், நீங்களும் ஒரு காரணம், அதை நன்றி சொல்லணும்ல, என்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மனோஜும் ரோகிணியும் பணத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம், மனோஜும் ரோகிணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இந்தியா வந்ததே நான் இந்த வாட்டி லாஸ் ஆகி போச்சு, எனக்கு 30 லட்ச ரூபா லாஸு, நான் அந்த மனோஜ்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன், ஒரு 27 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன், அவன் எனக்கு தந்திருந்தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அது போக அவனுக்கு நான் முன்னாடியே இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டேன்,
ஆ கொடுத்துட்டேன். இப்போ 30,00,000 தரணும், அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் தரணும்னு சொல்லி அவனும் ஒய்ஃபும் பிடுங்கிக்கிட்டாங்க. எனக்கு அவங்க தந்த பணம் கொஞ்சம் பிஸ்னஸுக்கு ஓகேவா இருந்துச்சு. முன்னாடி 27,00,000. ஆனால் இப்போ 30,00,000 வாங்கிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால எனக்கு 3,00,000 லாஸு. அது போக அந்த 27,00,000 நான் முன்னாடியே கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன். அந்த மனோஜ் வந்து அதெல்லாம் கழிக்காமல் இந்த பணத்தை வாங்கிட்டாங்க. எனக்கு என்ன கேஸ் ஆனால் வெளிநாட்டுக்கு வர முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்களும் ஸ்டேஷனில் பார்க்கும்போது பதட்டமாக தான் இருந்தீங்க. அப்போ அந்த மனோஜுங்கிறது அந்த அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜுங்கிறது வந்து இந்த ஏரியாவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அப்போ நம்ம மனோஜ் தான், ரோகிணிங்கிறதும் இவ தான் போல், இந்த இந்த பார்லர் அம்மா தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிக்கிட்டு இவங்க இப்படி இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் அப்பா பணம் அனுப்புனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் பணம் அனுப்புனது ஏதாவது ஆதாரம் இருக்கா மேடம் அப்படிங்கிறாங்க. நான் பணம் அனுப்புனதுக்கு எல்லாமே வச்சுருக்கேன் முத்து அப்படிங்கிறாங்க. இதை அப்படியே பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு முத்து வேணால் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அவங்ககிட்ட வந்து அந்த 3,00,000 நான் உங்களால் வாங்க முடியும்னா வாங்கி நீங்கள் கூட வச்சுக்கோங்க. என்கிட்ட ஏமாற்றி வாங்கினா தான் 27,00,000 அவங்களுக்கு நான் கொடுக்க தான் செய்யணும். இந்த 3,00,000 எனக்கு என் பணத்தை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட இந்த பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு உதவியுமே செய்யலை. நான் ஃபாரின்லேருந்து வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு இந்த ஏரியாவை பூரா சுற்றி காமிச்சிங்க. எனக்கு பாதுகாப்பாகவும் இருந்தீங்க, எனக்கு சாட்சியாகவும் இருந்தீங்க, எல்லா வகையிலும் உதவி செஞ்சுருக்கீங்க. நியாயப்படி நான் இந்த 3,00,000 உங்களுக்கு தந்துருக்கணும், செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த 3,00,000 மனோஜ் பிடிங்கிட்டாரு. நான் இங்கே வரும்போது கூட ரொம்ப டைட்டாக தான் வந்தேன். சொத்து வாங்கினது தான் வந்தேன். சொத்து வாங்கினதுக்கப்புறம் என் கையில் காசு இந்த 30,00,000 மட்டும் தான் இருந்துச்சு. வேறு காசே இல்லை. அதனால தான் நான் கனடாவை பார்த்து வந்துட்டேன். இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பிஸ்னஸ் பண்ணி நல்ல மாதிரி வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு கனடாவில் வேலை வேணும்னா சொல்லுங்கள். என் பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை தரேன். இல்லைன்னா வேறு இடத்துல கூட வேலை வாங்கி தரேன் முத்து, உங்கள் குணத்துக்கு. ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனடா மேடத்துலேருந்து தான் உனக்கு 30,00,000 வாங்கிக்கிறாங்க. அந்த 30,00,000 வாங்கினதையும் அவங்க அப்பா 15,00,000 அனுப்பியிருக்காரு, இன்னொரு 15,00,000 அனுப்புகிறான்னு சொல்லிட்டு அலைதானே 2 பேரும். ஓ, அதனால தான் கார் புக் பண்ணேன், அங்கே புக் பண்ணேன், இங்கே புக் பண்ணேன்னு அலைதாங்களோ. சரி, இந்த மேடத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மேடம் தான் 27,00,000 நம்ம அப்பா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்களோ. அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களோ. அதுக்கும் இவன் வந்து வட்டிலாம் வாங்கியிருக்கான், செலவுக்குலாம் அந்த அம்மாட்ட வாங்கியிருக்கிறான். இப்போ ஆனால் நம்மக்கிட்ட வந்து இந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டு வச்சுட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்காரு. உடனே செல்வம் கேட்குறாரு, என்னடா ஃபோன் பேசணுன்னு ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், வாயை வச்சு தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. உண்மையும் அதாக கூட இருக்குது. ஆனால் ஒரு சில நேரத்தில் உண்மையை நான் கேட்காம நாளைக்கு இருக்கவும் முடியலை. எங்கள் பாட்டி நான் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. உனக்கு வந்து தவறுன்னு புரிஞ்சால் அந்த நேரத்தில் நீ கேள்வி கேட்கணும், யாருக்கு நன்மையாவது நடத்தணும், நீ உன்னால் நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் அதை விட மாட்டேன். எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு என் மாமனார் அனுப்பின பணம்னு சொல்லி ஒருத்தன் சுற்றினாலோ, ஒருத்தி வந்து எங்கள் அப்பா பணத்தை எங்கள் அப்பா அனுப்புனதுன்னு சொன்னாலோ அதை நான் விட முடியுமா அப்படிங்கிறாங்க. என்னடா தலையும் தெரிய மாட்டுக்கு வாழும் புரிய மாட்டுக்கு சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்ல செல்வம், இந்த மாதிரி மனோஜுக்கு வந்து மாமனார் பணம் அனுப்பியிருக்காரு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, அது மாமனார் அனுப்பின பணம் இல்லை. நான் ஒரு கனடா மேடம்னு சொல்லுவோம்ல, அந்த கனடா மேடம் வந்து எங்கள் அண்ணாட்ட வந்து 27,00,000 முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல். அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக வட்டியும் 3,00,000 வாங்கியிருக்கான். வாங்கி எங்கள் அப்பா பணத்தையே வச்சுக்கிட்டு இவன் வந்துட்டு அவங்க மாமனார் அனுப்பின பணம் மாதிரி பில்டப் பண்ணுறான். அந்த பொண்ணும் பில்டப் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஏரியா தலைவருக்கு கார் வாங்க போகையில் இவன் கார் புக் பண்ண வரான். பணம் கொளுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்றாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க முத்து. இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை கிளப்பாத அப்படிங்கிறாங்க. டேய் செல்வம், இது எங்கள் அப்பா பணம்டா, எங்கள் அப்பா பணத்தை எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுக்கணும்ல, இவன் வச்சு செலவு பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டி பில்டப் பண்ணதுக்கு நம்ம ஆள், இதை நான் எப்படி விட முடியும், எங்கள் அப்பா பணத்தை நான் எப்படி விட முடியும் அப்படிங்கிறாரு. உடனே முத்து, சரி ரைட், நீ போ, நிதானமாக கேளு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா, என்னங்க ரொம்ப கோபமாக இருக்கீங்க, அந்த ஓடுகாலி எங்கே மூத்தவனா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்கங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல போனால் என்னை தான் வந்து ஏசுகிறாங்க அப்படிங்கிற, உன்னை எதுக்கு ஏசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி தான் சொல்கிறாங்க, எங்கள் விஷயத்தில் எதுக்கு உங்கள் வீட்டுக்கார தலையிடுறாரு வைக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் ஓடுகாலி எங்கே அப்படிங்கிறாங்க. டேய், அவன் கார் வாங்கினா உனக்கு என்னடா, ஏன்டா புறாமல் பிடிச்சி அலையிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜ் ரூம் விட்டு வெளில வராங்க. ஏம்மா, நாங்கள் கார் வாங்கக்கூடாது, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் நல்லா இருந்தக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி, இவங்கள மாதிரியே டிரைவராக இருந்துக்கிட்டு வடக்கு இந்த கீழே சுற்றணும், இந்த மீனா மாதிரி இந்த வெயிலில் பூ வித்துட்டு அலையணும், அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் பெரிய அளவில் முன்னேறது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, லட்சம் கோடிலாம் இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்களா, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 50, 100 அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது 50, 100 இருக்கட்டும், நாங்கள் யாரையும் பொய் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் ரோகிணி பொய் சொல்லிட்டு அலைகிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் பொய் சொல்லிட்டு தான் அலைகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன்ப்பா,
இந்த பணம் வந்து அவங்ககிட்ட இருக்க பணம் உங்கள் பணம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏய் அப்பா பணம்லாம் என்கிட்ட கிடையாது, எங்கள் அப்பா பணத்தை எப்போ நான் இழந்துட்டேன், இது வந்து எங்கள் மாமனார் அனுப்ப பணம் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் இது கூட எங்கள் அப்பா அனுப்பின பணம் தான், 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க, இன்னொரு 15 லட்ச ரூபா அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நான் ஒரு ஆடியோ காமிக்கிறேன் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க. ஜீவாவும் முத்தும் பேசின அந்த ஆடியோ இருக்குது. இதை பார்த்து நான் அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னடா சொல்கிற நீ என்னடா இப்படி சொல்கிற, அவங்க என்னென்னா அவங்க அப்பா அனுப்புனாங்கன்னு சொல்கிறாங்க, என்னடா இது உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேர்த்து பூத்து ஊற்றுது. அப்போவுமே நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் முத்துக்கு வந்து எங்களை பிடிக்காது, எதையாவது சொல்லி எங்களை குறை சொல்லணும், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் பணமாக இருந்தால் தான் மனோஜ் உங்கள்கிட்ட எப்பவுமே தந்திருப்பானே, இது அவங்க மாமனார் அனுப்பும் பணம், அது எப்படிங்க தர முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு அண்ணாமலை, என் பணத்தை எனக்கு தந்தால் போதும், மற்றபடி என் சம்மந்தாரர் பணம்லாம் எனக்கு தேவையில்லை, ரோகிணி அப்பா அனுப்புனாங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டோம், அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எப்பா இன்னும் அப்பா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, அது உங்கள் பணம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேசிகிட்டு இருக்கும்போதே ரோகிணி சொல்கிறாங்க, இவங்க அப்போ அவங்க ஜீவா வந்து முத்து செட் பண்ண ஆளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு கனடா மேடம், அவங்கள நான் தான் காரில் ஏற்றிட்டு அலைஞ்சேன் வச்சேன், அவங்க தான் எனக்கு உள்ளது சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் அவங்கள மாதிரி டிரைவராக ஒவ்வொருத்தரையும் ஏற்றிட்டு அலையதுக்கு ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு அலையதுக்கு உண்மையிலே அங்கிள் அவர் குடிச்சிருக்காரான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் குடிச்சிருக்கேன் நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் குடித்தது ஊரே பார்த்துச்சு, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, நான் வேணா தரேன் பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப ஓவர், இப்போ கூட நீ ப்ரில்லியண்ட்டாக தப்பிச்ச மாதிரி பேசுகிறேன்னு வசமாக சிக்குவீங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜீவா மறுபடியும் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். மனோஜுக்கு பணம் அனுப்புனது, மனோஜ் அக்கௌண்ட்லேருந்து 27 லட்ச ரூபா போனது, அதுக்கு வட்டி மூலமாக இவங்க 30 லட்ச ரூபா போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கினது, மனோஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, திருப்பி வாங்கின கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர சிரிப்பு வருது. எப்பா நம்ம வேணால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வேணால் விசாரிச்சிருவோம்பா எப்படி இந்த பணம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் வேர்த்து பூத்து ஊற்றுது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், மனோஜ் இந்த பணம் எப்படிடா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா எங்கள் மாமனார் தான் அனுப்புனார் வச்சார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு இது ஒரு பெரிய பணமே கிடையாது, எங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளில வந்தால் எத்தனை கோடி ரூபானாலும் கொடுப்பாரு, என்ன நாளும் செய்வார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணி மனோஜ் போய் சொல்லி ஏங்க போகிறாங்க, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னு நம்மளுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்றைக்கு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நம்மளை எனக்கு தெரியுங்க, அவள் சொல்லுறது வச்சு நம்மளுக்கு தெரியுதில்ல, அவங்க அப்பாவுக்கு வந்து மலேசியாவில் வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது, பெரிய கோடீஸ்வரர், பல நாட்டில் தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. நீ போய் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி போய் பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இல்லாமையா சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஜெயிலேருந்து வெளியே வர போகிறாரு, எல்லா பண விஷயத்தையும் வந்து மனோஜ்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு, சொத்தை பூரா மனோஜ் தான் கொடுக்க போகிறாரு, இப்போ கடந்தையும் வேண்டாதிக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த முத்து வந்து பகல்லே குடிச்சிருக்கானா என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் குடிக்கலாம் செய்யலை அப்படிங்கிறாங்க. டேய் நீ பகல்லையே குடிச்சிட்டு தான் அலைஞ்சிருக்க, உன்னை வந்து உன் பொண்டாட்டி நம்பிட்டு இருக்கா, உனக்கும் அவள் உழைச்சி ஒரு கார் வாங்கியிருக்கா போகிற அவளை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அவருக்கு எப்போ குடிக்கணும் குடிக்க வேண்டான்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் குடிக்க எப்போ குடிக்கணும்னு அவனுக்கு தெரியுமா, குடிச்சிட்டு தானே இப்படி இது பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ ஊர் புறம் பரவிக்கிட்டு இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை இவர் வந்து குடித்தது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது, உங்கள் பையன் வேலையே இல்லாமல் பார்க்கும் பீச்சும் அங்கேயும் இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தார், அப்போ உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஏய் உன் வாயை மூடு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வாயை மூட வேண்டியவங்கள மூட சொல்லுங்கள், எங்களை சொல்லாதீங்க, என் வீட்டுக்காரை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என் வீட்டுக்காருக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை கேட்காரு, அதை தெளிவுபடுத்த தான் செய்யணும். என் வீட்டுக்காருக்கு கார் வாங்கி கொடுக்கும்போதே அந்த ரோகிணி எப்படி வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஆண்டி என்னையும் தானே மனோஜுக்கு எதுவும் செய்ய சொல்லுவாங்க, உங்களால் எனக்கு தானே பிரச்சனைன்னு வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஆகா இதெல்லாம் இவன் கேட்டிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தியாம்மா இந்த மாதிரி கிரிமினல் புத்திலாம் வந்து பாரலரமாக தான் வரும், மீனாவுக்கு வராது, யார் யார் என்ன டைப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த சுருதி பொண்ணு கூட எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிச்சு சரியா, அந்த பொண்ணை நான் வந்து எதிர்நிலையில் வச்சு கூட பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு கூட அந்த குடும்பத்தினுடைய பேருக்காக அது வந்து இது பண்ணுது, இந்த பொண்ணு அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி என் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள், எங்கள் அப்பா அனுப்பின பணம் தான், எங்கள் அப்பா அனுப்பின பணம் இல்லைன்னு இவரால் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே, அப்பா இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சேன் அப்படின்னா அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவாங்க தான் காமிக்கல, இதை பாருங்கப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணால் போவோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு வேத்து பூத்து வச்சிருது. இந்த ஆதாரத்தை பூரா பார்க்காங்க. அது வந்து ஜீவா 27 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு மனோஜ் அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு. ரெண்டாவது மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற அன்றைக்கி அந்த டேட்டில் மனோஜுக்கு 30 லட்ச ரூபா போயிருக்கு. இதை பார்த்தா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க.
இது இவங்கலாம் பார்த்துட்டு ஆஹா ஆதாரத்தை நிரூபிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்பவும் இதில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திருன்னு முழிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த ஜீவா பொண்ணு உனக்கு எதுக்குடா 30,00,000 தரணும், நீ எதுக்குடா அந்த ஜீவா பொண்ணுக்கு 27,00,000 அனுப்புன, நீனே அந்த பொண்ணுக்கு பணத்தை அனுப்பிட்டு அந்த பொண்ணு வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டதாக சொல்கிற, அது போக அந்த பொண்ணுகிட்டேருந்து நீ 30,00,000 வாங்கியிருக்க இந்த டேட்டில். அன்னைக்கு முத்து போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுருக்கான், அவன் விட்னஸ் போட்டான்னு சொல்கிறான். அதே பார்ட்டியில் தான் நீ 30,00,000 வாங்கியிருக்க. அதே டேட்டில் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமனார் 15,00,000 அனுப்பியிருக்காரு, இன்னொரு 15,00,000 அனுப்ப போகிறாங்கன்னு சொல்கிற. அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்க போயிருக்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, ஆகா இதுக்கு மேலே வழி இல்லை, நம்ம உள்ளதை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி அங்கிள் என்னை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறதுனால பணத்தை எதுவும் அனுப்ப முடியல, நீங்களும் எதுவும் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பணத்தை எங்கள் அப்பா அனுப்புனாங்கன்னு சொன்னேன். அதுபோக அந்த பணத்தை தான் அங்கிள் வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா மனோஜுக்கும் எனக்கோ தொழில் பண்ணதுக்கு காசு இருக்காதுங்கிறது தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிற, 30,00,000 சொல்கிற, அதான் 30,00,000 நீ 1,00,000 வாங்கிட்டே வட்டிக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வட்டிக்கு வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பார்த்தியாம்மா, எல்லா தில்லாலங்கடி வேலையும் இந்த பொண்ணு பார்க்கும், சரியா? உங்களை வச்சு வீட்டு பத்திரத்தை வச்சு அந்த பொண்ணு பார்லர் ஆரம்பிச்சிச்சு, அதே பார்லரை உங்களுக்கு தெரியாமல் விற்றுச்சு, அதே பார்லரை வேறு நேமில் நடந்துகிட்ருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது விஜயாவுக்கு, ஒன்றும் பேச முடியலை. அப்போ வந்துட்டு, நீ அப்போ எங்கள் வீட்டு பணத்தை தான் வந்து உங்கள் வீட்டு பணம்னு சொல்லிகிட்டு இருக்கியா? டேய் மனோஜ், உங்கள் அப்பாட்ட அந்த பணத்தை கொடுக்கணும், அதை பற்றி பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா அப்படிங்கிறாங்க. சாரிம்மா, என்னுடைய நிலைமை அப்படிம்மா அப்படிங்க. என்னடா நிலைமை, அப்பா பணத்தை வச்சுக்கிட்டே நீ வந்து உன் மாமனார் பணம்னு சொல்லுவியா? அவரோட உழைப்புடா, அவரோட உழைப்பை அவரை கேட்காம அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நீ எப்படிடா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, மனோஜ் நான் எல்லாரும் மாதிரி தான் நீ பிள்ளையா வளர்த்தேன், உனக்கு ஏதாவது அப்பாங்கிற முறையில் குறை வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்பான்னு கூப்பிட்றியா, மனசார தான் கூப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. மனசுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரோஹிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. இந்த சூழ்நிலையில் கேட்குறாங்க, நான் வந்து தாப்பனாக இருந்து உனக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுருக்கேன், நீ என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவ்வளவும் படிச்சிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் நான் வரவு செலவு பார்க்குறேன், நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் 80% சாப்பாடு அப்பாவோட ரத்தத்தில் தான் வந்திருக்கும், அப்படி இருக்கையில் நீ வந்து இப்படி பண்ணியிருக்கியப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக தான்ப்பா வச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உடனே அப்பாவோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. அனுப்பிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, இவனெலாம் நம்ப முடியாது, அப்பாவோடைய பேங்க் பாஸ்புக் கட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போய் திறக்கிறாங்க. உடனே ஏங்க, இவன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மாற்றிடுவாங்க, நீங்கள் என் அக்கௌண்ட்டில் அனுப்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா உன் அக்கௌண்ட்டில் இருந்தால் அவன் அசால்ட்டாக அவன்கிட்ட கேட்பான், நீ கொடுத்துருவேன், அது சரி வராது, இது பொது பணம், ஏன்னா இது வந்துட்டு அப்பா அக்கௌண்ட்டுக்கு வந்தாகணும், என் அக்கௌண்ட்டுக்கு வந்தாகணுங்கிறாரு அண்ணாமலை. அப்புறம் முத்து சொல்கிறாரு, அப்போ இதான்ப்பா கரெக்டான முடிவு, உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும், உங்கள்கிட்டே பத்திரமா இருக்கட்டும், இது உங்கள் பணம் தானப்பா, உங்கள் தேவைக்கு தான் இருக்கணும், கடைசி காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட்டில் 27,00,000 அனுப்புகிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, மனோஜ் எங்கள் அப்பா பணத்துக்கு தான் அந்த ஜீவா பொண்ணு வட்டி கொடுத்துருக்கு, அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, சரியா? இந்த 3,00,000 நீங்கள் வாங்கி செலவுக்கு வச்சுக்கோங்க முத்துன்னு சொல்லிட்டாங்க, அந்த 3,00,000 எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா பணத்துக்கு வட்டியாக வரட்டும், அந்த பணத்தை அனுப்பு அப்படிங்கிறாங்க. 27,00,000 தானே அப்பா பணம், 25,000 கொடுத்தாச்சு, இந்த 2,00,000 இது எனக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் 3,00,000 சரியா அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் 2,00,000 தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 2,00,000 அனுப்பு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அண்ணாமலைக்கு அனுப்புகிறாங்க. இன்னும் 1,00,000 எப்போ தருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க, நான் 2 நாளாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து உங்கள் வீட்டு பணம்ப, இதுக்கு வந்து என்னையும் உனக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துவேனே அப்படிங்கிறாங்க. ரோஹிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி கேட்குறாங்க, ரோஹிணி நீங்கள் பெரிய ஃபில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, எங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, அவர் ஜெயிலில் இருந்தால் கூட யார்கிட்ட சொன்னால் கூட பணம் அனுப்பிடுவாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி அங்கிளோட உழைப்பை வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி மறைச்சி காட்டுறீங்க? அவங்க உழைப்பை நீங்கள் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? இது அப்படி பார்த்தாலும் அங்கிள் வயசாகி போச்சு, அவர் காலத்துக்கு அது ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோட சராசரி கூட உங்களுக்கு இது இல்லையா? இதுதான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துக்கு மீனாவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது, இவங்க என்ன படிச்சிருப்பாங்களேன்னு தெரியலன்ட்டு. நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாலிடெக்னிக் தான் படிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் படிச்சுட்டு பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறீங்க, சரிங்களா? அங்கிள் வந்து அப்போமே பாலிடெக்னிக் படிச்சிருக்காங்க, பாலிடெக்னிக் படிச்சுட்டு இந்த ட்ரெயினை ஓட்டியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு அவங்க வந்து இத்தனை பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க, நேர்மையாக இருந்தால் போய் தான் இவ்வளோ வளர்த்துருக்காங்க, நீங்கள் இந்த வயசுலேயே நேர்மை இல்லைன்னா எப்படி ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பயங்கர காண்டாகுது. அப்போ தான் மீனா கேட்குறாங்க,
என்ன ரோகிணி ரொம்ப பில்டப் பண்ணீங்க, எங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு, வச்சுருக்காரு, இதெல்லாம் மனோஜ் வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு இதை வந்து உங்கள் வீட்டுக்காரர் கேட்காரு, பொறாமையில தான் கேட்காரு, நாங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தானே கேட்கீங்க, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இது எங்கள் மாமா பணம் ரோகிணி, உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஆனால் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கேட்கணும், சரிங்களா? இந்த பணத்தில் நானும் என் வீட்டுக்காரரும் 5 பைசா வாங்குறதுக்கு நாங்கள் ஆசைப்படலை. ஆனால் எங்கள் மாமா பணத்தை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தந்துட்டு வீணாக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இது எங்கள் அப்பா பணம், நீலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் பேசுறதுக்கு 100% உரிமை இருக்குது. அவன் புருஷன் கண்டுபிடிச்சி இந்த பணத்தை சொல்லலைன்னா அந்த பணமும் என்கிட்ட வராது. நீனும் இதை ஒரு பிரயோஜனப்படுத்தியிருக்க மாட்டேன் பாரு. அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறியான்னா அதுவும் கிடையாது. சும்மா படுத்துக்கிட்டு வடக்கையும் தெற்கையும்லாந்துற. அது போக கார் வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அலையிறியே தவிர பிரயோஜனப்படுத்தலை. ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பையன் வந்து உண்மையை மறைக்கும்போது அவன்கிட்ட என்ன நாணயம் இருக்குது? நாணயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏ ரோகிணி, உங்கள்கிட்டருந்து வாயில் வர்றது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. ஒன்றும் நம்ப தயாராக இல்லை. உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கான்னு சொல்கிற. உங்கள் அப்பாவை தவிர வேறு அவங்களுக்கு சொந்தமே கிடையாதா? இல்லை உங்கள் சொந்தமானவங்க இங்கே இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாகணும், இப்போ உடனே வர சொல்லு ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா நேரமாகவும் பிஸியாக இருப்பாங்க, ஃபோன் பண்ணும் முதல்ல. இல்லை ஃபோன் நம்பரை தான், நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் சொல்கிறது தப்பு கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்கிற. யாராவது ஒரு ஆள் வந்து தானே ஆகணும். உங்கள் மாமான்னு ஒரு ஆள் வந்தார், அவரும் தலைமையில் அலையிறாங்கிறாங்க. இதுதான் உண்மை. என்ன தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்புத மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆகா, அந்த அங்கிளுக்கும் நம்மளுக்கு மேலே ரொம்ப டவுட் ஆயிடுச்சே, நீ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. அவனும் சொல்கிறார், எப்பா அவங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்க எப்படிப்பா உடனே வர முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை. முத்து வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்கலை ஆதாரப்பூர்வமாக அப்படின்னா நீனும் இன்னும் எங்கள் மாமனார் அனுப்புகிற பணம் தான் என்கிட்டே சொல்லிகிட்டு இருக்க போகிற. என்னோடய 27 வருஷ உழைப்பை கூட நீ வந்து என்கிட்ட மறைக்கிற அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ மன வலியாக இருக்கும். அதை உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறாங்க. சாரிப்பா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ என்கிட்ட அப்பான்னு கூப்பிடாத. முத்து வந்து குடிச்சிருக்கும் போது அந்த இதை சொல்லி ஒரு மாதிரி பேசினேன். அப்பாவுக்கு அது அசிங்கமாக இருக்கும், குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னேன். இது உனக்கு அசிங்கமாக தெரியலையா மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒரு பதில் பேச முடியல. ஆகா, என் பையன் மனோஜ் வந்து ரோகிணி எல்லாம் மாட்டிகிட்டு முழிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, இப்போ கூட அவங்க பையனை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் தான் இறங்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் திருந்தினாலும் இவன் திருந்து விட மாட்டாடா. ஏன்னா இதுக்கு வழியே இல்லை. இதுக்கு ஒரே வழி என்ன, ஏதாவது ஒரு வேலைக்கு அவன் கூலி வேலைக்கு போனால் மட்டும்தான் அவன் திருந்துவான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இவ்வளோ ஆகி போச்சுலாம், இனிமையாவது உருப்படியாரு. என்ன அவனுக்கு தொழில் பண்ண போகிறான், அது பண்ண போகிறான், இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் விட்டு கிடக்காத. என் ஃப்ரெண்டு கார் ஒன்று கிடக்கு, உனக்கு நல்ல டிரைவிங் தெரியும், எடுத்து ஓட்டு. ஒரு நாளைக்கு எப்படின்னாலும் 500லேருந்து 1000 கிடைக்கும். வீட்டில் கொண்டு கொடு. மாதம் 30,000 ஆச்சு. என்ன 15,000 செலவு பண்ணாலும் 15,000 நிற்கும். யாருக்கிட்டையும் போக வேண்டாம், சுய தொழில் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ இவ்வளோ படிச்சுட்டு ஒன்றுமே படிக்காமல் நீ டிரைவராக இருப்பேன், நான் இவ்வளோ படிச்சுட்டு டிரைவராக இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் ஒன்றுமே படிக்காட்டினாலும் டிரைவராக இருக்கான், உழைக்கிறான், யாருக்கிட்டையும் கை நீட்டாமல் வாழ்கிறான். நீ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்டயோ உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ பணத்தை வாங்கிட்டு தான் சுற்றிட்டுருக்க செலவுக்கு, சரியா? இது நல்ல பழக்கம் கிடையாது. உன்னை நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும், சரியா? உன்னைக்கு வந்து உங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காள, அந்த பெண் பிள்ளையும் நீயும் தனியாக அனுப்ப முடியாதா அப்படிங்கிறனால தான் இந்த வீட்டில் வச்சுருக்கேன், சரியா? இதே மாதிரி நிலை தொடர்ந்துச்சுன்னா நான் வந்து என்னோடய நிலையில் நான் மாறுபட வேண்டியிருக்கும், உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கர ஷாக்கு. ஆகா, அப்பா வந்து இன்னும் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, முத்து 1க்கு 2 எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் முத்தை தான் தப்பாக நினைக்காங்க. முத்து சொல்கிறாரு மீனா, ரொம்ப சந்தோஷமான செய்தி, எங்கள் அப்பா போன பணம் வந்துருச்சு, இன்றைக்கி பாயசம் ரெடி பண்ணு மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போய் பாயசம் போடுறாங்க. போட்டுட்டு மீனா படப்படான்ட்டு பாயசம் ரெடி பண்ணி எல்லோரும் கொண்டு கொடுக்காங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர காண்டாக இருக்குது. காலை விட்டு எந்திரிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் பாயசம் குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, கண்டிப்பாக அந்த ரோகிணிக்கும் கொடு, மனோஜும் கொடு, அவங்க நல்லா இனிப்பாக குடிக்கட்டும், அவங்களுக்கும் இனிமையான சம்பவம் தான் நடந்திருக்கு, நம்மளுக்கும் இனிமையான சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவன் மனோஜையும் ரோகிணி இப்போவும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா, அவங்கள ரூமுக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, இனிமேல் மனோஜை வந்து நான் பையங்கிற ஸ்தானத்தில் பார்க்க மாட்டேன். அவன் இந்த வீட்டில் இருக்கலாம், போகலாம், வரலாம், சரியா? மகனுக்குள்ள எந்த ஸ்தானத்தையும் நான் கொடுக்க விரும்பலை. நீ போக சொல்கிறியா போக சொல்லு, இருக்க சொல்லு, வாங்க இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ், உள் மனசுலேருந்து சொல்லு, இப்போ கூட நீ வந்து அப்பான்னு உள் மனசோட சொல்கிறியா வெளியே சொல்கிறியா எனக்கு தெரியலை,
அதனால் உடனே நான் பேச விரும்பலப்பா நீ போ அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு தான்ப்பா கரெக்டு. இவன் வந்து ஒரு பணம்னு அலையிறக்கூடிய ஒரு சிந்தனையில் உள்ள கேரக்டர் உள்ளவன். அவன் ஒய்ஃபும் அதுக்கேத்தாப்புல கிடச்சிருக்காங்க. வாயில் வர்றது பூரா பொய். சொந்த பார்லரே இல்லாமல் பார்லரில் என் சொந்த பார்லருங்கிறாங்க. இப்படிலாம் பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு அப்போ தானே வருது, என்ன ரோகிணி சொந்த பார்லரை வச்சு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு தானே இங்கேருந்து வேலைக்கு போயிட்டு மாதம் எனக்கு 5000 தந்து என் வாயை அடைச்சி நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்க. கேட்டால் பார்லர் என் பார்லர் அப்படிங்க, பார்லர் இன்னொரு ஆள் பார்லராக இருந்திருக்கு. இதை மாதிரி எத்தனை பொய் தான் சொல்லி வச்சுருக்க. உண்மையிலேயே உங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, எங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அப்பா ஃபோட்டோவை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யனே தெரியாமல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமில் போய் கதவை பூட்டிட்டு அழுகிறாங்க. இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே. அப்பா பேரை தான் அன்றைக்கி கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது கேட்டாங்க, இப்போ ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோவை காமிச்சிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்திருப்பார்ல, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுவான்னு சொன்னால் நான் யாரை கூப்பிட்டு வருவேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இப்போவும் நம்ம எந்த ஃபோட்டோவை காமிக்க போகிறோம், இப்போவும் ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு வரால வேறு ஃபோட்டோவாக இருந்தால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி ரொம்பவே குழம்புறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.